என்னப்பா ரெண்டு பக்கமும் கொடி குத்திங்கிற அவ்வளோ தேசப்பற்றோ? தாமா பணக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணவனுக்கு டெய்லி புத்தாண்டு தினம், சோம்பேறி பொண்ணு கல்யாணம் பண்ணவனுக்கு டெய்லி உழைப்பாளர் தினம், கல்யாணமே பண்ணாதவனுக்கு டெய்லி சுதந்திர தினமா. இன்னைக்கு சுதந்திர தினம் இல்லை, குடியரசு தினம். இந்த காமெடிக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. ஏற்கனவே ஐயா உமால ரொம்ப கோபமாகறாரு. முக்கியமான விஷயம், அவர் வந்து ஒன்று உட்கார சொன்னா உக்காந்துறாதுன்னா. ஐயோ வர ஐயோ வர ஐயோ வர. கூப்பிடுறாங்க. ஆமா உட்காரு. என்னம்மா பிரச்சனை உனக்கு? ஒயின் ஷாப்பு ஸ்கூல்ல இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா பரவாயில்ல சார், 400 மீட்டர்லயே வச்சுக்கிறீங்க. அதை எதிர்த்து தான் சார் நான் போராட்டமே பண்ணேன். அதே மாதிரி அடுத்த மாசம் பூர்ண மது விலக்குக்காக போராட்டம் பண்ணலான்னுக்கிறேன் சார். குடும்பத்தில் எவன் சம்பாதிக்கிறானோ அவன் குடிப்பான், அவன் குடிக்கணும். அவன் குடித்தாதான் அவன் குடும்பத்தில் வறுமை வரும், வறுமை வந்தால் தான் அவங்களுக்கு பசி எடுக்கும், பசி எடுத்தாதான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வயிறெல்லாம் காஞ்சி உதடு தீஞ்சி காதில் சத்தம் வந்து தலை ஜிவ்னு வலிக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நான் ஓட்டுக்கு 500 1000 காசு கொடுத்தா அந்த காசு அவனுக்கு தெய்வம் மாதிரி தெரியும். அடுத்தது அது இலவசம் இது இலவசம்னு எக்கச்சக்கமாக கொடுப்பேன். இது எல்லாத்துக்கும் அவன் ஏங்கணும். ஆனால் இது இலவசம் இல்லை, தன்னோட வரிப்பணம் தான்ற சிந்தனை கூட அவனுக்கு வரக்கூடாது. அந்த சிந்தனையே இல்லாமல் எவன் எம்பிக்கு நிற்கிறான், எவன் எம்எல்ஏக்கு நிற்கிறான், எவன் கவுன்சிலர் நிற்கிறான்னு தெரியாமலே அவன் ஓட்டு போட்டு வாழாமலே வாழ்ந்து சாகணும். இதுதான் பிரிட்டிஷ்காரன் போனதுலேருந்து இங்கே அரசியல் நடக்குது. அதோட வேறே இதுதான். அந்த வேறப்படலாம் பார்க்குறேன். அம்மா காலங்கத்தில் கோபப்பது டேய் குடும்பட எது நிற்க? ஐயோ உன்னால வர ஐயா வேற கோயிச்சுன்னு போறாரு. ஐயா ஐயா இருங்க ஐயா. ஏம்மா இன்னும் நாட்டுக்கு சுதந்திரமே கிடைக்கல, இந்த லட்சத்துல வேற நீ குடியரசு தினம் வேற கொண்டாடிக்கிற. வந்துட்ட வீட்டுல ஏதாவது வேலை போய் பார்ப்போம்.